அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி மிச்சம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறேன்னு பாருங்கள். நியூ ஸ்டாக் செஞ்சிருக்கி இன்டிமேட் வாஷ். இதில் வந்து எடுத்தவங்களுக்கான ரிசல்ட் எடுத்திருக்கிறவங்க எந்த மாதிரி யூஸ் பண்ணி எப்படி ரிசல்ட் கிடைச்சிருக்கின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க ஃபீட்பேக்ஸ் வந்து இன்டிமேட் வாஷருக்கு யாரும் போடுறாங்க இல்லை, எடுத்தவங்க போட்டால் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல. ஆனாலும் இதில் உள்ள பெனிஃபிட்ஸ் என்ன இருப்பேன்னு நான் சொல்கிறேன். இன்டிமேட் வாஷ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரைவேட் பார்ட், ஜென்ட்ஸ் லேடிஸ் 2 பேருக்குமே தான் ப்ரைவேட் பார்ட் மற்ற கக்கம் எல்லாம் உங்களுக்கு ஸ்மெல் ஒன்று அடிக்கும். அடுத்து வந்து ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கு. அடுத்து வந்து ஒவ்வொரு இந்த என்ன சொரீர் அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருக்குது, மிச்சம் ப்ராப்ளங்கள் இருக்குது. இது எல்லாத்துக்குமே இந்த இன்டிமேட் வாஷ் வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகுற, ஸ்மெல் குட் அரிக்கும். அடுத்து வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அவங்களோட வந்து ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் அப்படியே குறையும். சிலவங்கள்ட இருக்கே சும்மா இந்த ஈஸ்டர்ன் இதாகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் லேஸாக அப்படி எல்லாருக்குமே கிளியராகவே இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். இது எடுத்தவங்களுக்கு தெரியும். இதை ரீஸ்டாக் பண்ணியிருக்கிறேன். தேவையானவங்க மெசேஜ் ஒன்று அடித்து கேளுங்க. அடுத்து எங்களை வந்து சோப் இருக்கி, விட்டமின் சி சோப் டே. எல்லோரும் கேட்டது அது என்ன மெயின் கஸ்டமர்ஸ் வந்து கேட்குற இது செய்யுங்க இது செய்யுங்கன்ட்டு. அப்போ அந்த கேட்டதுக்காமே அவங்களுக்கு வந்து சேம் இன்க்ரீடியன்ட்ஸ், ஒரு டிஃப்ரெண்ட் இல்லை, சேம் இன்க்ரீடியன்ட்ஸ் இல்லை ஃபேஸ் வாஷ் செஞ்சிருக்கேன். ஒரு டிஃப்ரெண்ட் பண்ணிடல. சோப் டே ஆன்சர் தான் இதுவும் ஃபேஸ் வாஷ் இருக்கே. அடுத்தது வந்து எங்களோட ஸ்க்ரப்பில் வந்து குவான்டிட்டியாக கூட்டிருக்கு. இப்போ முந்தி இருந்ததை விட இது வந்து கூட. இதுலேயும் உங்களுக்கு ஆல் ஸ்கின் டைப், பிள்ளைகளுக்கு பெரியவங்க எல்லாருக்குமே ஓகே. டெக்ஸ்சர் சரி டிஃப்ரெண்ட். இது ரூட்டீன் ஒன்று மாதிரி தான் போகணும். அதை ஃபுல்லாக நான் இப்போ வீடியோன்னு சொல்லித்தரேன். நேரம் ஃபுல்லாக எல்லாமே நான் அழகாக சொல்லித்தரேன். அடுத்தது நாங்கள் வந்து சிலவங்களோட ப்ராப்ளம் இருக்கு, அண்டை டார்க்னஸ் மட்டும்தான் அவங்களோட ப்ராப்ளம். அதுக்கு இப்போ எங்களோட வந்து அண்டை டார்க்னஸ் சீரம் செஞ்சிருக்கிறோம், ஜெல் ஃபோம். இது நல்ல ஒரு ஆன்சர் ஒன்று தரது உங்களுக்கு. இதில் எல்லாம் நேச்சுரல், ஒன்றுமே கெமிக்கல் இன்க்ளூட் பண்ணி இல்லை, நேச்சுரல். இதுவும் நல்ல குயிக் ஆன்சர். இதை எந்த மாதிரி பூசணும் எப்படி செய்யணும்னு சொல்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்தது வந்து எங்களோட வந்து கேப்சூல் பேக். இது வந்து ஒரு பேக். வந்து இந்த மாதிரி தான் இதில் மிச்சம் பேக்ஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரி இருக்கு. சரியா? இப்போ நான் என் ஃபேஸில் ஒரு டிஃப்ரெண்ட் விளங்குதா, ஷைனிங் ஆகி ஃபேஸ் இதெல்லாம். இப்போ நேற்று வந்து ஃபுல்லாகவே நான் ஒரு தரம் அப்ளை பண்ணியிருக்கிறேன். பேக் மாதிரி போட்டு அவங்களும் ரிமூவ் பண்ணிடும். அந்த ஷைனிங் அப்படியே விளங்குற, ஒன்றும் அப்ளை பண்ண தேவையில்லை, அந்த மாதிரி விளங்குற. இதையும் நான் என்ன முறையில் போட்டு என்ன முறை ரிமூவ் பண்ணணும் எல்லாமே அவங்களுக்கு டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். இது வந்து சன் டேன் ஆகினவங்க, இப்போ கொஞ்ச நாளாக ஸ்கூல் ஸ்போர்ட் மீட்னு பிள்ளைகளுக்கு வந்து எல்லாருமே வந்தது. என்ன மிச்சம் பேர் வந்து கலர் வந்து 2 டோன் கலருக்கு ஃபேஸ் வந்து. அப்போ அது அந்த இதனால தான் மெயினாக செஞ்சது. மற்ற எல்லோரும் ட்ரிப் போயிட்டு சரியான டார்க் ஆகி அந்த மாதிரி ஆட்களுக்கு இதெல்லாம் குயிக்காக அப்படி டார்க்னஸ் போகிறதுக்கு வேறு எதாவது ஃபேஷியல் செய்ய தேவையில்ல, வேறு ஒன்றுமே ட்ரீட்மெண்ட் செய்ய தேவையில்லை. எங்களுக்கு இந்த பேக்கு இது இருந்ததுன்னா நீங்கள் ஒன்று எடுத்துகிட்டு யூஸ் பண்ணி 20 மினிட்ஸ் போகிறோம் ரிமூவ் பண்ணுறது. இன்ஸ்டன்ட் உங்களுக்கு ஒயிட்னிங் வந்து விளங்கும். அதே மாதிரி மூஞ்சி நல்லா கிளியராகவும் இப்போ இந்த விளங்குதா ஃபுல் ஷைன் ஆகும், க்ளாஸி லுக் வரும். ஃபுல் இதெல்லாம் ஃபுல்லாக ஷைன் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக ஷைன் ஆகும். சரியா? இது எல்லாமே என்ன மாதிரின்னு சொல்லி காட்டுறேன். இது ஒரு இப்போ நீங்கள் ஃபேஸில் ஒன்றுமே ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு சொல்கிற இடத்துல எங்கள்கிட்ட வந்து நீங்கள் நைட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுங்கள். நைட் க்ரீமையும் சீரமும் ஒரு ரூட்டீன் ஒன்று தான் சொல்லித்தரேன். நைட் க்ரீமும் சீரமும் அதே போல் ஒன்ஸ் அ வீக் மாதிரி எங்களுக்கு இந்த ஸ்க்ரப்பை
ஒன்ஸ் அ வீக் மாதிரி எங்களுக்கு இந்த ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணிடணும் ஃபேஸ் அண்ட் பாடி. இது ஃபேஸும் பாடிக்கும் யூஸ் பண்ணுற நேரம் இப்போ நாங்கள் வந்து ஃபேஸ் வாஷால் ஃபேஸ் வாஷ் பண்ணி கழுவி அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷும் கூட உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன அமௌண்ட் ஒன்று எடுங்க கொஞ்சம், சரியா? இப்படி க்ரீமாக தான் வரும். எங்கள்கிட்ட சோப் எப்படி உங்களுக்கு அதே மாதிரி தான் க்ரீமாக தான் வரும். நான் ஒரு சைடுக்கு போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி க்ரீமி லெவலுக்கு தான் வரும். இது நல்லா உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் நினச்சி நல்லா மசாஜ் பண்ணலாம். டீப் கிளென்சிங் ஃபுல்லாக கண்கிட்டெல்லாம் நல்லா இந்த மாதிரி இடுங்க. இந்த மாதிரி இப்போ இந்த அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபேஸ் வாஷு ஃபுல்லாக உங்களுக்கு என்ன இருக்கோ ஃபுல்லாக எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடும். இப்போ நான் ஃபுல்லாக வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நேற்று இந்த கேப்சூல் பேக் போட்டையில் தான் பாருங்கள் க்ளோஸாகவும் அந்த ஃபேஸ் எப்படி சொல்ல பிங்கி கலருக்கு இருக்கும், சரியா? அடுத்தது வந்து இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணினதுக்கு போகிறோம். எங்களுக்கு ஒன்ஸ் அ வீக் உங்களுக்கு செய்கிறதுக்கு ஏனும் இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணேன், சரியா? இந்த ஸ்க்ரப்பும் சின்ன அமௌண்ட் எடுங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்கின்னுக்கு ரஃப்னஸ் ஒன்றும் தராது. சும்மா அந்த அட்டாட்ட மாதிரி அப்படி இருக்காது, சின்ன பீட்ஸ் மாதிரியெல்லாம் இருக்காது. இந்த மாதிரி நல்லா போட்டு ஃபேஸ் அண்ட் பாடி. இது வந்து ஆயுர்வேதிக் 4 ஏஜென்ட். கொஞ்சம் சின்ன அமௌண்ட் தான் எடுக்கணும் உங்களுக்கு. அப்போ நினச்சிக்கொள்ளுங்க 370 மாதிரி நீங்கள் கிராம் ஒன்று யூஸ் பண்ணுற நேரம் எவ்வளோ உங்களுக்கு அது எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறதுக்கு ஏழுண்டு. இந்த மாதிரி மசாஜ் பண்ணி இப்போ மசாஜ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மில்க் டைப்பில் வர நேரம் 20 மினிட்ஸ் வைங்க. நல்லா ஆன்சர் 20 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கு போகிறோம் வாட்டர் டச் பண்ணி. இப்போ நல்லா 20 மினிட்ஸ் வச்சதுக்கு போகிறோம் வாட்டர் டச் பண்ணி என்ன வேணும் நல்லா மசாஜ் பண்ணும். இந்த மாதிரி இது ஏஜென்ட்ஸ் எல்லாம் போட்டிக்கிறனால தான் இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா க்ரீமியாக வருது. அந்த கொஞ்சம் தான் எடுத்தேன், அது இவ்வளோ நல்லா வருது. அதுக்கு போகிறோம் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்படியே நான் போட்டது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்க. இந்த வீடியோ போட்டால் அதை ஷேர் பண்ணுறேன்னு அதை வந்து எல்லோரும் பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப்பில் போட கஷ்டம். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கொள்ளும். இப்படி ரிமூவ் பண்ண அப்படின்னா நீங்கள் நல்லா ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணுங்கள். நான் வந்து சும்மா நார்மலாக இந்த மாதிரி டிஷ்யூவில் இதாக்கிக்கிறேன் வீடியோனுக்காக வேண்டித்தான். நீங்கள் வந்து வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணதுக்கு போகிறோம். இப்போ நாங்கள் வந்து ஒன்ஸ் அ வீக் இந்த ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணுறேன். ஃபேஸ் வந்து ஃபேஸ் வாஷால் ஒன்று வாஷ் பண்ணுறேன். அப்படி இல்லாட்டி எங்கள்கிட்ட வந்து இறுக்கி விட்டமின் சி ஸ்பாட் ரிமூவல் சோப் இல்லாட்டி வாஷ் ரெண்டில் ஒன்று யூஸ் பண்ணுங்கள். அதே போல் இப்போ சிலவங்க சொல்கிறாங்க கண் மட்டும் அவங்களோட கருப்பு உண்டு, கண்கிட்ட எப்படியும் இருக்குது இல்லை சின்ன அமௌண்ட் ஒன்று எடுங்க. நைட்டுக்கு தூங்குகிற நேரம் நீங்கள் ஃபேஸ் க்ரீம் ஒன்று யூஸ் பண்ணதுக்கு பிரச்சனை இல்லை. நைட்டுக்கு தூங்குகிற நேரம் இந்த மாதிரி இது ஏழும்ல ஒரு நல்ல ஆன்சர் வர்றதுக்கு இந்த 4வது இதால் இந்த மாதிரி நல்ல இப்படி
இந்த 4வது விரலால் இந்த மாதிரி நல்லா இப்படி மூடி ஒரு 10 டைம் வந்து இதை ஃபுல்லாக இடு. இந்த அண்டர் ஐ டார்க்னஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும், ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். இந்த ஐ பேக்ஸ் மாதிரி இருக்கும் தானே சில இங்கே அப்படியே வீங்கியிருக்கும், அதெல்லாம் ஃபுல்லாக போகும். இது கண்ணில் பட்டேன்ட்டு ஒன்றுமே ஆகிறல்ல, ஏறி அப்படி ஒன்றும் ஆகாது. சரியா? இந்த மாதிரி சின்ன அமௌண்ட் ஒன்று தான் 2 கண்ணுக்கும் போட்டு மசாஜ் பண்ணுங்க. மசாஜ் பண்ணி நைட்டு தூங்குறேன். அப்போ இந்த இந்த டெக்ஸ்சரில் தான் இருக்கும். இது அப்சர்வ் பண்ண காட்டியும் இல்லை, இதால் இந்த விரலால் மெயின் 2 கண்ணும் ஒரே சர்க்குலேஷன் வந்து ஒரே மாதிரி போங்க. இந்த மாதிரின்னு இதே மாதிரி எடுங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி எடுங்க. இது மட்டும் யூஸ் பண்ணுங்கள், வேறு ஒன்றும் தேவையில்லை. ஒரு 2-3 டேஸில் உங்களுக்கு நல்ல ஒரு ரிமூவிங் ஒன்று கிடைக்கும், நல்ல டிஃப்ரெண்ட் ஒன்றும் ஆகும். இது அண்ட் ஐ க்ரீம். இது கேட்டவங்களே தான் மெயினாக செஞ்சுருக்கேன். இதுகளை ஒவ்வொன்று ரிமூவ் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு எந்த எஃபெக்டும் இல்லை. இப்போ நான் போடுற ஒவ்வொன்றும் இந்த டார்க் எங்கிட்டெல்லாம் வருதில்ல பாருங்கள், டீப் கிளென்ஸ் ஒன்று யூஸ் பண்ணும். சரியா? இந்த மாதிரி இது கொஞ்சம் இதுகளையும் செஞ்சுக்கொள்ளுங்க. அடுத்து எங்களோட பாடி பட்டர் பாருங்கள். பாடி பட்டர் யூஸ் பண்ணுற நேரம் அதுக்கு ஒன்று நான் கைக்கு இந்த மாதிரி சொல்லித்தரேன். இப்படி நல்லா போட்டு மசாஜ் பண்ணி அப்சர்வ் பண்ண வரக்காட்டியும் நான் இது சொல்கிறேன் தானே, உங்களுக்கு சன் ப்ரொடெக்ஷன் ஆகிக்கும், உங்களுக்கு வந்து கிளியர் ஆகும், ஃபுல்லாக நல்லா ஆன்சர் இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் இந்த சொல்கிற மெத்தடில் யூஸ் பண்ணணும். பாடி லோஷன்ட இப்படி இல்லை, நார்மலாக அப்சர்வ் பண்ண வரக்காட்டி பூசுகிற வேலை மட்டும்தான். இது வந்து நல்லா இந்த மாதிரி அப்சர்வ் பண்ண வரக்காட்டியும் பூசுங்க. இது சன் ப்ரொடெக்ஷன்ட்டு சொல்கிறேன் தானே, இது பூசிருக்கு. சரி, இங்கே இந்த பாடி பட்டர் தாங்கிருக்கு, இந்த பூசிருக்கு. இப்போ அப்சர்வ் பண்ணி தானே இருக்கே. இப்போ நீங்கள் இப்படி வாட்டர் டச் பண்ணி இன்னொரு பையனும் இதாக்கினா இங்கே பாரு, அப்படியே நாங்கள் போட்ட க்ரீம் அப்படியே வரும். சரியா? இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாம் போகிறதுக்கு போட்டு நல்லா மசாஜ் பண்ணுவேன். அப்போ இது சன் ப்ரொடெக்ஷனாகவும் இருக்கும், உங்களுக்கு ஸ்கின்னில் வைட்னிங்காக தரும். ஒரு ட்ராப்பால் ஃபுல்லாகவே ஸ்கின்னை நல்லா வைட் பண்ணி கொள்றதுக்கு ஏனும். அடுத்து வந்து இந்த இப்போ போட்டேன் இந்த டைமே எனக்கு கலர் வந்துச்சு அப்படின்ட்டு இல்லை, அப்படி என்கிட்ட ஒரு ப்ராடக்ட்டும் இல்லை. நீங்கள் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போகணும். சாதாரணமாக இது 500 கிராம்னு இந்த 500 நீங்கள் முடியும் காட்டியும் நீங்கள் யூஸ் பண்ணினாதான் ஒரு ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு ஏனும். அப்படி இல்லாமல் இந்த நாங்கள் யூஸ் பண்ணினேன், இந்த 2 நாள் யூஸ் பண்ணினேன், ஆன்சர் இல்லை, அப்படி என்கிட்ட 1 நாள் 2 நாளில் வெளியே ஆகிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸ்டெப் பை ஸ்டெப் போவேலும்டா, ஆயுர்வேதிக் சிஸ்டமோடு போவேலும்னா உங்களுக்கு ஸ்கின்னுக்கு எந்த அலர்ஜிக்கும் வராமல் இருக்கணும்டா அழகாக செஞ்சுட்டு போவேணும். ஆனால் பொறுமை வேணும். வெள்ளையாகணும்னு நினச்சா நீங்கள் கட்டாயம் பொறுமை வேணும். இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணுங்கள். இது குயிக்காக மசாஜ் நீங்கள் மசாஜ் பண்ணுற அளவுக்கு தான் உங்களோட ஆன்சரும் இருக்கு. இந்த மாதிரி மசாஜ் பண்ணுங்கள். இந்த முறையில் தான் பாடி பட்டரை நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேணும். இது ஆஃபர் போட்டிக்கிறவங்க இந்த எடுக்கிறவங்க எடுத்துடுங்க. பாடி பட்டர் ஆன்சர் தெரியும் யூஸ் பண்ணுறவங்களுக்கு. அப்சர்வ் ஆகாட்டி இந்த மாதிரி தேய்க்கிறேன். இது நைட்டுக்கும் மார்னிங்கும் பூசிக்கொண்டு அப்படி போனோன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று எடுத்துக்கொள்கிறதுக்கு ஏணும். அடுத்தது வந்து என்ன மெயின் ப்ராடக்டை யூஸ் பண்ணுறதுக்கு சொல்லிக்காட்டேன். இதை வந்து நீங்கள் காட்டன் பட்ஸ் ஒன்று எடுத்துக்கணும். சரியா? காட்டன் பட்ஸ் ஒன்று எடுத்து இதில் ஒரு கேப்சூல் கணக்கில் இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி எடுத்து இது ஒரு பேக் ஒன்று.
உங்களுக்கு இங்கேனே அதோட ரிசல்ட் வந்து விளங்கும். இப்போ நான் வந்து இன்றைக்கு மட்டும்தான் அந்த ஒன்ஸ் அ வீக் போடுறேன்னா ஒரு சைடுக்கு ஒரு கேப்சூல், அடுத்த சைடுக்கு ஒன்று எடுத்து இந்த மாதிரி போட்டு இது ஒரு பேக் பண்ணணும். உங்களுக்கு ஸ்கின் டேன் எல்லாம் ஃபுல்லாகவே போய்ட்டு நான் இது 10 மினிட்ஸ் மாதிரி வச்சு உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காட்டுறேன். கண் ரவுண்டுக்கு பூசினா சரி, கண்ணை மேலே பூசவான பேக்னால் எக்ஸ்ட்ரா இருந்தால் இந்த மாதிரி பூசிக்கணும். இந்த மாதிரி தெரிக்கும். இது இந்த ஜெல் இருக்கி இதை கொஞ்சம் டச் பண்ணிக்கணும். நாங்கள் சீரம் ஒன்று யூஸ் பண்ணுற நேரம் எப்படி யூஸ் பண்ணுறேன் அதே மாதிரி இது நல்ல ஒரு மாதம் 2 மாதம் யூஸ் பண்ண இயலும். பேக் பண்ணால் உங்களுக்கு கிழமைக்கு ஒருக்கா யூஸ் பண்ணினா போதும். நல்லா ஈவன் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இந்த வீடியோவை சரியாக 20 மினிட்ஸில் நான் நறுப்பேனம் உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு போடுற நேரமே விளங்கு தெரிக்கும். பாருங்கள், இதெல்லாம் பிங்க் கலருக்காகவே இப்படி போடுறேன். விளங்குதா? இதை போட்டு உங்களுக்கு நார்மலாக பேசுகிறதுக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஒரு நார்மலாக எறிங்க. சரியாக 10 to 20 மினிட்ஸ் எறிங்க. நான் இந்த வீடியோ செகண்ட் வீடியோ நான் 20 மினிட்ஸில் உங்களுக்கு இதை காட்டி போட்டுறேன். இப்போ பாருங்கள், சரியாக 10 மினிட்ஸ் வச்சு இதை நல்லா இப்படி மசாஜ் பண்ண. அப்படியே வந்து இதாகிக்கொண்டே இருக்கும். சும்மா பேக் அந்த இது வர மாதிரி வரும். அதுக்கு போகிறோம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வாங்க. பாருங்கள், வாஷ் பண்ணியிருக்கேன். நல்ல க்ளோவாகவும் க்ளொஸியாகவும் இருக்கு ஃபேஸ். இப்போ வீடியோவில் தான் நான் இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறேன். விளங்குதா? க்ளோஸ் நல்லா க்ளோஸாக இருக்கும். க்ளோஸி தன்மை விளங்குதா உங்களுக்கு ஃபேஸில்? நல்லா கிளியராக ஒயிட்னிங் அந்த டைமே தரும். நல்லா க்ளோஸாகவும் இருக்கும். இது ஒரு கொஞ்சம் 10 மினிட்ஸ் மாதிரி போயிட்டதுக்கு அப்புறம் நல்லா ட்ரை ஆகினதுக்கு அப்புறம் இதை விட நல்லா இது உங்களுக்கு எந்த நாளும் இந்த சும்மா ஜெல்லை மட்டும் எடுத்து நார்மலாக இப்படி டச் பண்ணி எங்களுக்கு க்ளோஸி ஏரியா எந்த இடங்களுக்கு வேணுமோ அந்த இடங்களுக்கு இந்த மாதிரி டச் பண்ணி இப்படி மசாஜ் பண்ணணும். நைட் க்ரீமை போட்டாலும் இல்லாட்டி டேக்காக இருந்தோம்னாலும் பிரச்சனைன்னு இந்த மாதிரி மசாஜ் பண்ணுறதுக்கு ஏணும். ஃபுல்லாகவே நல்லா
கிளியராக இதாகிக்கும். ஃபேஷியல் ஒன்று செய்கிறது தேவையில்லை உங்களுக்கு. இது எடுத்தால் சாதாரண இப்போ இல்லை மாதத்துக்கு ஒரு சரியான எல்லா இதுவும் போட்டு தான் இருக்கி. உங்களுக்கு இதை எடுத்து யூஸ் பண்ண மட்டும்தான் தேவை. இன்ஸ்டன்ட் உங்களுக்கு ஒயிட்னிங் தரும், ஒரு எஃபெக்டும் இல்லை. சன்டேன் எல்லாம் இருக்கிறவங்க, டல் ஸ்கின் இருக்கிறவங்க இதை போட்டு ஃபுல்லாக கிளியர் ஆகி கொள்றதுக்கு இயலும். ப்ரைஸ் டீட்டெயில் வந்து என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு மெசேஜை போட்டுவிட்றேன். அண்டை டார்க்னஸ் வந்து கேட்டவங்க கேளுங்க. அடுத்து வந்து பாடி பட்டர் முந்தி எடுத்தவங்க 250 கிராம் எடுத்தாங்க, இப்போ 530 கிராம் இருக்கி 20 பீசஸ் தான் இருக்கி. வேண்டியவங்க அதை மெசேஜ் போட்டு ஆர்டர்ஸை எடுத்துக்கொடுங்க. சேம் ப்ரைஸ் 500 தான் கூட, ஆனால் 535 கிராம் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. அதே மாதிரி இதுலேயும் கூட 170 கிராம் கூட இதில், அதுவும் சேம் ப்ரைஸுக்கு தான் கிடைக்கிறேன். பிஸ்னஸ் செய்கிறவங்க ரீசேலர்ஸ் இருந்தேன்னா அவங்க வந்து என்ன மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போ விளங்குதைக்கும் இப்போ நான் முதல்ல வீடியோ செஞ்சதுக்கும் இப்போ பெக்கை போட்டு ரிமூவ் பண்ணதுக்கும் உள்ள டிஃபரெண்ட். நல்லா க்ளோஸியாக இதாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல ஆன்சர் ஒன்று இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் செய்கிறதும். இதே ஆன்சர் தான் உங்களோட ஃபேஸ் வாஷ், எந்த விதமான டிஃப்ரெண்ட்டும் இல்லை, சேம் ஃபேஸ் வாஷ். அடுத்து வந்து இன்டிமேட் வாஷ் நல்லவே ஆன்சர். கேர்ள்ஸ் ஜென்ஸுக்கும் தான் இதே ப்ராப்ளங்கள் இருக்குது. ஸ்மெல், அடுத்து வந்து அந்த இச்சிங் தன்மைகள், அப்படியெல்லாம் ஜென்ஸுக்கும் இருக்குது இதே ப்ராப்ளம். ரேஷஸ் இருக்குது, அது எல்லாமே கிளியர் ஆகுறே. நல்லா டீப் கிளீன்ஸ் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் அதில் வந்து தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே போட்டிருக்கிறேன். அதே மாதிரி பாடி பட்டர் 250 எடுத்தவங்களுக்கு 500 கிராம் 20 பீசஸ் இருக்கு. மெசேஜ் போட்டு எடுங்க. 20 பீசஸ் தான் இருக்கிறது, ஆஃபருக்கு 20 பீசஸ் தான். அதே போல் நீங்கள் எந்த நாளும் எடுக்கிற அதே 250 கிராம்ஸ் தான். இந்த ஆஃபருக்கு திங்ஸ் அவ்வளோ கூடுதலாக செஞ்சுக்கிறனால தான் இந்த ஆஃபர். வேறு என்ன சரி எங்களோட ப்ராடக்ட்ஸில் அவங்களுக்கு வந்து அவங்களோட ப்ராப்ளங்கள் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்ன மாதிரி ப்ராடக்ட் உங்களுக்கு வேணுமோ அதை இதாக்குறேன். அடுத்து வந்து இந்த பாடி லோஷன் யூஸ் பண்ணுறவன்னு இந்த மெத்தடில் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி பாடி லோஷன் யூஸ் பண்ணுறது வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஒரு நாளுமே இதாக யூஸ் பண்ணினோடனே உடனே உங்களுக்கு குயிக்காக ரிசல்ட் வந்து கிடைக்காது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகும். ரிசல்ட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் தான் கிடைக்கும். ஒரு நாளும் ஃபஸ்ட்டுக்கே இதாகினோடனே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. ஆனால் ஸ்கின் உள்ள ட்ரைனஸ் இருந்தால் ட்ரைனஸ் போயிட்டு சில கடை வந்து அந்த ஸ்கின் வந்து வெடிச்ச மாதிரி இருக்கும், அந்த இதுகள் போயிட்டு அந்த ஓவர் ட்ரையில் இருக்கும் ஸ்கின், அந்த ட்ரைனஸ் குறைஞ்சி அப்படித்தான் ஸ்கின் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வரும். எனக்கிட்ட எந்த ப்ராடக்ட்டுமே 2 நாள் 3 நாள் 7 days ஒயிட்னிங் ஒன்றுமே என்கிட்ட இல்லை. அப்படி எடுக்கிறவங்க ஃபஸ்ட்டுக்கே நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு 7 day வேணும்னா அதே மாதிரி போயிட்டு ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கிறதுக்கு கேளும். ஏன்னா நான் வந்து இப்போ என்டையும் புள்ள எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. அழகா பார்த்தா இது அவ்வளோத்துலேயும் pH லெவல் வந்து 5 தான் செஞ்சுருக்கேன். நான் அந்த pH டெஸ்ட்டு இதெல்லாம் நான் எல்லாம் வித் ஃபோட்டோ நான் போடுறேன். வீடியோவில் நான் ஏழும்டா போட்டுவிட்றேன். உங்களுக்கு பயப்படாமல் யூஸ் பண்ணுறதுக்கு ஏன்னா ப்ராடக்ட்ஸ் அல்ஹம்துலில்லா நல்ல டிஃப்ரெண்ட் விளங்கு. இப்போ என் ஃபேஸாக இருந்ததுனால உங்களுக்கு நான் போட்டதும் எப்படி சொல்ல எனக்கு நல்ல டிஃப்ரெண்ட் விளங்குது. நீங்கள் எடுத்து தான் பார்க்கணும். நல்லவே ஆன்சர் இருக்கும். நீங்கள் ஒரு ஃபேஷியல் ஒன்றுக்கு செய்ய போனால் ஒரு 4500 3500 செலவழிக்கிறீங்க. அதை நீங்கள் வச்சு கொண்டு ஒரு மாதம் 2 மாதம் யூஸ் பண்ணிடணும்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் ஒன்று நீங்கள் எடுக்கிறேன். மிச்சம் நல்ல இந்த நாட்டில் இருக்கிற செலவுகளை பொறுத்து நீங்களும் வெள்ளையாகிக்கொள்ளலாம், நீங்களும் அழகாகிக்கொள்ளலும். எங்கேயும் வேறு எதை செலவழித்து கொண்டு போக தேவையில்ல. நீங்களே உங்களோட அழகாக உங்களுக்கு செல்ஃபாக அழகாகிக்கொள்றதுக்கு ஏழுமான இது தான். நல்ல க்ளோஸி லுக்கோடு உங்களோட ஃபேஸும் இருக்கும், நீட்டாக இருக்கும். ஃபேஸ் வந்து எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லாமல் இந்த பிம்பிள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி. மற்றதே எனக்கு மெசேஜ் பண்ணுறவங்க உங்களுக்கு பிம்பிள் இருக்கா
பிம்பிள் இருக்க சிஸ்டர்னு சொல்லிவிட்டு நான் அவங்களோட ஃபோட்டோ அனுப்ப சொன்னேன். நீங்கள் கொஞ்சம் அனுப்புங்க. அந்த ஃபோட்டோஸ் அனுப்பினாதான் என்ன மாதிரி பிம்பிளுக்கானதை நான் கொடுக்கணும்னு சொல்கிறது எனக்கும் சரியாக விலையும் கொள்ளணும். இதுதான் இவங்களுக்கு சரி, இதுதான் இவங்களுக்கு சரின்னு சொல்கிறது என்ன சரியாக விலையும் கொள்றதுக்கு கேளும். அதனால் மெசேஜ் அடிக்கிற நேரம் டீட்டெயிலாக எல்லாம் போட்டாதீங்க. ஒன்றுக்குமே இல்லாமல் சிஸ்டர் இந்த ப்ராடக்ட் எவ்வளோன்னு சொல்லி கேட்டால் நான் உண்மைக்குமே அதுக்கான ரிப்ளை நான் கொடுக்க மாட்டேன். ரீசன் வந்து உங்களுக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியாமல் நான் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் அப்படி கொடுக்க மாட்டேன். அப்படி எனக்கு மெசேஜ் இது பூரா வந்தேன்னு இல்லை. மற்றது வந்து என்கிட்ட 2-3 டேஸ் உள்ளுக்கு வெளியாகவும் ஒன்றுமே இல்லை. அதை வந்து எல்லாருக்கும் சொல்லிக்கொள்கிறேன். எடுத்தோடனே சிஸ்டர் 2 நாளில் மெசேஜ் வைக்கிற சிஸ்டர் ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லைன்னு ஒரு 30 கிராம் ஒன்று கொடுத்து அந்த 30 கிராம் உள்ளுக்கு தான் அந்த எக்கோ போட்டிக்கும். அப்போ அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் 30 கிராம் ஆக்டிவ் ஆகிற வந்து ஸ்கின்னுக்கு 1 மந்த். நீங்கள் எவ்வளோ இப்போ சில ஆட்கள் ஒரு க்ரீமை 3 மாதம் யூஸ் பண்ணுவாங்க. 3 மாதம் யூஸ் பண்ணுறால் 3 மாதத்தில் தான் அந்த டிஃப்ரெண்ட் எதிர்பார்க்கணும். நீங்கள் வந்து 3 மாதத்தில் யூஸ் பண்ணி 3 மாதமாக யூஸ் பண்ணிவிட்டு 15 டேஸுக்கு ஒருக்கா எனக்கு மெசேஜ் அடித்தா அது ஒன்றும் செஞ்சு கொள்ளையில. கொஞ்சமாக பூச வேணாம், கொஞ்சம் நல்லா பூசுங்க. 30 கிராம் ஒன்று தான். அவங்களுக்கு வந்து அந்த 30 கிராமு 3 மாதம் யூஸ் பண்ணுறாங்க. என்னோடய க்ரீம் யூஸ் பண்ணுறதுக்கு ஏலும் 2 மந்த் யூஸ் பண்ணுறதுக்கு ஏலும். ஆனால் நீங்கள் வந்து அதை விட கொஞ்சம் நல்லா இப்போ நீங்கள் பூசி இதாக்கினாத்தான் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வரும். சிஸ்டர் நான் வந்து இந்த நிலவை ஆனால் அதே இது பூசுகிறவங்க மாஷால்லா நல்ல ரிசல்ட்டை சொல்கிறாங்க. பிஃபோர் ஆஃப்டர் பிக் அந்த மாதிரி நல்லா இருக்கி. என்னோடய ஹைட்ரோனிக் சீரம் வந்து பெஸ்ட். டே டைம் வந்து நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல. ஹைட்ரோனிக் சீரமை யூஸ் பண்ணிலும் அது நல்லாவே ஆன்சர் கண்டு சீரம் உண்டு. அது இப்போ எனக்கிட்ட ஸ்கின்னு கேட்குறான். இப்போ நான் ஒரு ப்ரைடல் பேக் ஒன்று செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அந்த பேக்கில் வந்து நான் இன்னும் பாடிக்கு வந்து குயிக்காக காலும் கையும் எங்களோட வெள்ளையாய்க்கொள்றது வந்து சரியான கஷ்டம். அப்போ அதுக்கான நான் வீடியோஸ் வந்து ப்ராடக்ட் செய்கிறேன். அது உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் வீடியோஸ் வித் இப்போ எப்படி தானே நான் பூசி நான் காட்டுறேன். இப்போ நீங்கள் வந்து இது வந்து ரிசல்ட்டை வந்து நேரடியாக நான் 10 மினிட்ஸ் வச்சு இந்த வீடியோ 10 மினிட்ஸு போகிறோம். இந்த வீடியோ இன்னொரு நான் போடுறேன்டா. அதில் வந்து மெயின் வந்து உங்களுக்கு ரிசல்ட் இருக்கேன். எனக்கு அங்கே தொடச்சி காட்டுறதுக்கு நான் 10 மினிட்ஸு போகிறது இந்த வீடியோவும் எடுத்தேன். அப்போ தான் எனக்கு இப்போ அந்த 10 மினிட்ஸ் இருந்த சுட்டித்தான் இந்த ஷைனிங் வந்து வந்திருக்கு. சரியா? இதே நான் ஒரு சாதாரண ஒரு 1 ஹவர் இருந்தால் எனக்கு இதை விட நல்ல ஒரு ஃபுல் க்ளோ ஒன்று கிடச்சிருக்கும். சரியா? நான் இந்த வீடியோக்காக வேண்டி தான் உண்மைக்கும் போட்டேன். நேற்று நான் போட்டு இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இதாக்கி எந்த நாளும் போடுறேன்னு பிரச்சனை இல்லை. இப்போ ஒன்றுமே அப்செட் ஆகல. அல்ஹம்துலில்லாஹ் கிளியராக இருக்கிறேன். எந்த ப்ராப்ளமாக இருந்தனாலும் நீங்கள் போட முதல்ல உங்களோட டவுட் எல்லாம் என்னட்ட கேளுங்க. இப்போ நான் சும்மா சரி ஒரு ஃபோட்டோன்னு கேட்டோன்னே சின்னத்துக்கு போடுறதில்ல. இல்லாட்டி திடீர்னு ஒவ்வொரு ஆட்கள் மெசேஜ் பண்ணினோடனே அவங்க ஒரு கேர்ளாக மெசேஜ் பண்ணுறாங்களா பாயாக மெசேஜ் பண்ணுற அதுகள் ஒன்றுமே தெரியா. சின்னத்துக்கு அப்படி மெசேஜஸையும் நான் ரிப்ளை பண்ணுறேன்ல. அதனால் என்னை பார்த்து உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை சரி ஒரு வாய்ஸ் ஒன்று போட்டு வைங்க. நான் ஃப்ரீ டைமுக்கு உங்களுக்கு நைட்டுக்கு சரி உங்களுக்கு ரிப்ளையை போடுவேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு வந்து வீடியோ வந்து மெயினாக எங்களோட ப்ராடக்ட் எல்லாம் அவங்களுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் அது இது எல்லாமே தெரியும். உங்களுக்கு ப்ராடக்டில் இதில் ஆஃபர் ஒன்று போட்டிக்கிறேன் பாருங்கள். 530 கிராம் கிட்டால இல்லை இருக்கு. சரியா? கிராம்ஸ் கணக்கும் உங்களுக்கு நான் போட்டிக்கிறேன். அந்த ஆஃபரை பண்ணி பாருங்கள். இது வந்து இருக்கு 20 பீசஸ் தான். 20 பீசஸ் எடுக்கிறவங்க எடுத்துக்கொள்ளுங்க. 10 ஏஜென்ட் பாடி பட்டர் குயிக் ஒயிட்னிங். சரியா? இது வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் தெரியும். இதை மெயினாக வந்து நான் குவான்டிட்டியோட அளவை கூட்டியிருக்கிறேன். ஆஃபர் ஒன்று போகுது 20 கிராம் இந்த மாதத்துள்ள மட்டும்தான். அதை 20% தான்